ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் லைன் சார்ட் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கூடிய லைன் சார்ட் இது எல்லாமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, the expenditure of product P5 is 46,000. What is the revenue of the product P5? இப்போ ரெவன்யூ அப்படின்றது அவங்க செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இது ரெண்டும் சேர்த்தது தான் ரெவன்யூவா இருக்க போகுது. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் P5 அப்படின்றது 46,000 சொல்றாங்க. அதாவது செலவு பண்ணது, அதாவது நம்ம யூஸ்வலா எடுக்கக்கூடிய காஸ்ட் பிரைஸ் சிபி வந்து 100, இதை தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 100 அப்படின்றதா நமக்கு 46,000 அப்படின்னா 100 அப்படின்றதா 46,000 அப்படின்னா நமக்கு ரெவன்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ப்ராஃபிட் சேர்த்தது தான். அப்போ 100 பிளஸ் ப்ராஃபிட் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டே ஆட் பண்றோம்னா 108 என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 460 into 108 இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 49680 ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.